ச்சே! கதவை அவன் ஓங்கி உதைத்ததில் அவன் கோபம் தெரிந்தது. தருண், கோபப்படாதே, நிதானமா நடந்துக்கோ. கண்மணியின் குரல் அவனை தொடர்ந்தது. அவளை முறைத்த முறையில் அவள் அப்படியே பின்வாங்கினாள். வீவியோ லயாவை தாங்கிக் கொண்டாள். கண்மணி வேகமாக சென்று வேறு உடை எடுத்து வந்து லயாவை அணிய வைத்தாள். அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? என்னை பார்த்தால் காசுக்காக எதையும் செய்யறவ மாதிரியா இருக்கு. அதுவும் இத்தனை பேர் முன்னாடி. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இனிமேல் அங்க இருக்கிறவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? இப்படி எதையுமே புரிஞ்சிக்காமல் வார்த்தையை வீசிட்டு போறாரே. அவருக்கு எங்க அம்மா மேலேயும் அப்படி என்ன கோபம்? என் மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு புரிஞ்சிக்காமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். லயா, உன்னை அவன் புரிஞ்சுக்கிறத விட யார் அதிகமா புரிஞ்சிக்க முடியும்? அங்கிருந்த ஒரு ஆம்பளையாவது உன்னை காப்பாத்தணும்னு ஓடி வந்தாங்களா? அவ்வளவு ஏன் அந்த கேமராவை கூட ஆஃப் செய்யல. இவ்வளவு பேர் மத்தியிலையும் தருண் தான் உன் மானத்தை காப்பாத்த ஓடி வந்தான். இப்ப கூட இவ்வளவு கோவப்படுறானே, யாருக்காக? அவனுக்காகவா? இல்ல, வெளியே எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் உனக்காக அவன் சந்திக்க போயிருக்கான். கேமராவில் பதிந்த காட்சியை அழிக்கணுமே. அப்படியே அழித்தாலும் வேற யாரும் படம் பிடிக்காமல் இருந்திருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அதையும் அவன் கவனிக்கணும். உன்மேல் இருக்கும் உரிமையில்தான் அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கண்மணியும் விவியும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயன்றார்கள். வெளியே சென்ற தருண் வாசுவை அழைத்து 3 கேமராவில் பதிவாயிருக்கும் காட்சிகளை நீக்க சொன்னவன் உடனடியாக தேடி சென்றது லயாவிற்கு உடை மாற்றி விட்டவளைதான். அவளை பிடித்து அவளுக்கு விட்ட ஒரு அறையில் பொறி கலங்கி, ஷெட்டிதான் இப்படி செய்ய சொன்னார் என்று சொன்னாள். அவளும் தான் என்ன செய்வாள்? பணம் கொடுக்கும் முதலாளி சொல்வதை செய்யாமல் இருக்க அவளால் முடியாதே. எனவேதான் அப்படி செய்து விட்டாள். ஆனாலும் மனதுக்குள் அவளுக்கு வருத்தமே. இதை செய்த ஷெட்டி கண்டிப்பாக இங்கே நடப்பவற்றை பதிவு செய்ய வேறு ஆளையும் ஏற்பாடு செய்திருப்பான் என்று தருண் உறுதியாக நம்பினான். உடனடியாக சென்னைக்கு தொடர்பு கொண்டு லயாவை பற்றிய செய்தி எதுவும் வருகிறதா என்று ரகசியமாக பத்திரிகைகளில் விசாரிக்க சொன்னான். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன விலை கொடுத்தாவது அந்த செய்தியோ புகைப்படமோ வெளிவராமல் இருக்க தேவையான அனைத்தையும் செய்ய சொல்லி அவனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் டிடெக்டிவ் அதிகாரிகளுக்கும் சொல்லிவிட்டு அவர்களை அலர்ட்டாக இருக்க சொல்லிவிட்டே கொஞ்சம் தனிந்தான். எவ்வளவுதான் தடுத்தாலும் சில விஷயங்கள் காற்றை போல அவ்வளவு சீக்கிரம் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அதிலும் சினிமா விஷயங்களில் மக்களுக்கு இருக்கும் ஆர்வம் அவ்வளவு சீக்கிரம் தனியாதே. தருண் எவ்வளவு முயன்றும் சில பத்திரிகைகளில் லயாவின் கலக்கலான புகைப்படமும் சமூக வலைதளங்களில் அவளது வீடியோவும் வந்ததை தடுக்க முடியவில்லை. இதை அறிந்து லயா மிகவும் நொந்து போனாள். அவளது தாயை விட கண்மணியும் வீவியும் தான் அவளை அரவணைத்து கொண்டார்கள். தருண் கொஞ்சம் விலகியே இருந்தான். அவனுக்கு இருக்கும் கோபத்தில் அவளை ஏதாவது சொல்லிவிடுவோம் என்று அஞ்சியே அவளை நெருங்கவில்லை. தேவா இதையே மகளுக்கு வேறு விதமாக சொல்லி தருணின் மேல் வெறுப்பு வர வைக்க போராடினார். ஆனால் கண்மணியும் வீவியும் தருணின் நிலையை அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயன்றதால் அவள் தாயின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாய்க்கு தான் நடிக்காமல் அவளை விட்டு போய்விடுவோமோ என்ற பயத்தில் அப்படி சொல்கிறார் என்று தன்னையே கொஞ்சம் தேற்றிக் கொண்டாள். ஆனாலும் தருணின் விலகல் அவளுக்கு உயிர் வலியை கொடுத்தது. அவன் தோல் சாய்ந்தால் அனைத்து துன்பங்களும் தன்னை விட்டு பனி போல் விலகிவிடும் என்று எண்ணினாள். ஆனால் அவனை நெருங்கும் வகை அறியாமல் தடுமாறினாள். எந்த நேரமும் அவனிடம் ஒரு இறுக்கம். ஷெட்டி வெளிநாட்டிலிருந்து அடுத்த நாளே கொன்றாலும் கொன்று இருப்பான். அந்த ஆத்திரமே அவன் தப்பிச் சென்று விட்டார். இல்லை என்றால் அவரை கொஞ்சம் முழுவதும் இருக்க அவன் அவனாக இருக்க முடியாமல் தடுமாறினான். தனக்கு சொந்தமான ஒருத்தியை இந்த உலகமே பார்த்து சிரிக்குமாறு செய்துவிட்டு ஒருவன் சுகமாக இருப்பதா? அதை தான் வேடிக்கை பார்ப்பதா?
நெருப்பு பிளம்பாகவே மாறிக்கொண்டிருந்தான். ஷெட்டிக்கு இனிமேல் விழும் அடி மரண அடியாக இருக்க வேண்டும். என்னிடம் நல்ல பிள்ளை போல எழுதி தந்துவிட்டு முதுகுக்கு பின்னால் இப்படி குத்திவிட்டு கோலை போல ஓடி ஒளிந்து கொண்டானே. லயா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றவர்களின் முகம் பார்க்க முடியாமல் மருகுவதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளை ஆறுதல் படுத்தலாம் என்றால் எங்கே யார் இருந்து கண்காணிக்கின்றார்களோ என்ற நினைப்பே அவனை முடக்கியது. வீவியையும் கண்மணியையும் குடைந்து எடுத்து விடுவான். அவள் சாப்பிட்டாளா? என்ன செய்கிறாள்? தூங்குறாளா? என்னை கேட்டாளா? திட்டுனாளா? அவள் தாய் என்ன செய்கிறாள்? உங்களை ஏதாவது சொன்னாளா? அப்படி ஏதாவது சொன்னால் என்னிடம் சொல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் லயாவை பற்றிய செய்தி அவனுக்கு தெரியுமாறு பார்த்து கொள்வான். இவை அனைத்தும் லயாவிற்கு தெரிந்தாலும் தருண் தன்னிடம் நேரடியாக பேசாதது அவளுக்கு வருத்தம்தான். ஒரு வழியாக 2 மாத வெளிநாட்டு படப்பிடிப்பு ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த 2 மாத படப்பிடிப்பில் லயாவை படப்பிடிப்பு தளத்தில் பார்ப்பதோடு சரி. அவனது அறையை விவியின் அறைக்கு மாற்றிக்கொண்டான். விவி அவனது அறையில் தங்கி கொண்டாள். ஊருக்கு கிளம்பும் ஒரு வாரத்துக்கு முன்னர் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டது. அனைவரும் ஷாப்பிங் கிளம்பினார்கள். எப்பொழுதும் எங்கேயும் சொல்லாத லயா கூட தருணிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற காரணத்தால் ஷாப்பிங் கிளம்பிவிட்டாள். இப்போதெல்லாம் தேவாவின் கெடுபிடி அதிகமாகவே இருந்தது அவளுக்கு. தருணிடம் தனியாக பேசவே விடவில்லை அவர். அங்கே அவர்களை தெரிந்தவர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் சுதந்திரமாகவே சுற்றினார்கள். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பொருட்கள் வாங்கினார்கள். விவியுடன் லயா செல்ல முடிவு செய்ததால் தேவா அவர்களுடன் வரவில்லை. தருணுடன் வாசு இருந்தான். கண்மணியும் அவர்களோடு இருந்தாள். ஒரு கட்டத்தில் கண்மணியும் வாசுவும் ஜோடியாக சென்று விடவே தருண் தனியாக இருந்தான். அவனிடம் பேச இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று அவன் பின்னால் சென்றாள் லயா. லயாவின் தவிப்பு புரியவே அவளை தருணிடம் போக சொல்லிவிட்டு விவியும் கலந்து கொண்டாள். தருண் அந்த நேரம் ஆண்களுக்கான ஆடையகத்துக்குள் நுழையவே அவன் பின்னால் அவளும் சென்றாள். அவனை நெருங்கிச் செல்ல கொஞ்சம் தயங்கியவாறே அவன் ஆடைகள் தேர்ந்தெடுக்கும் அழகை ரசித்தவாறே சென்றாள். இதுவரையும் தருண் அவளை கவனிக்கவே இல்லை. அதில் அவளுக்கு மிகுந்த வருத்தமும் கூட. சில ஆடைகளை தேர்வு செய்துவிட்டு அதை அணிந்து பார்க்க ட்ரையல் ரூமுக்கு செல்ல வேகமாக அவன் பின்னால் சென்றாள். அவன் அறைக்குள் சென்று கதவை பூட்டும் முன்னர் அதை அடைய முயன்றாள். ஆனால் அதற்குள் அவன் உள்ளே சென்று விட்டு இருந்தான். அவனை அழைக்க கதவை தட்ட கையை தூக்கியவள் கதவு தானாகவே திறந்து அதே வேகத்தில் அவளை உள்ளே இழுத்து கதவை சாத்தினான். ஒரு நிமிடம் திகைத்தவள் பின்னர் சராமாரியாக அவனை அடித்தாள். அவள் அடியில் அனைத்தையும் முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் வாங்கினாலும் அதில் ஒரு கடுமையும் கலந்திருந்தது. தருண், நீங்க என்ன பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி இருந்தீங்களா? சினுங்களாக கேட்டாள். நான் எங்க இருந்தாலும் என்னோட கவனம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கும். இனிமேல் நீ ஏன் நினைத்தாலும் என்னை விட்டு விலகி போக முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என் பின்னாடியே வருவது கூட தெரியாமலா இருப்ப? சொன்னவாறு அவளை தன்னோடு சேர்த்து இருக்கினான். ஆமா, பேச்சு மட்டும் நல்லா பேசுங்க. என் கூட பேசி 2 மாசம் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் ஆசை இருந்தால் இப்படி இருப்பீங்களா? முன்பு அவன் மேல் இருந்த கோபங்கள் அனைத்தும் மறைந்து அவன் கைக்குள் இருப்பது மட்டுமே அவள் நினைவில் இருந்தது அவளுக்கு. எனக்கா உன் மேல ஆசை இல்ல? அவனது பதிலில் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களில் தெரிந்த வேட்கையில் அவளது அடி மனதில் குளிர் பிறந்தது. ஆனாலும் மனதில் ஒரு ஓரத்தில் சிறிய எதிர்பார்ப்பும் போட்டியிட்டது. அவள் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் வன்மையாக அவள் இதழ்களில் முற்றுகையிட்டான். அவன் அதிரடியில் கொஞ்சம் மிரண்டுதான் போனாள். அவனிடமிருந்து தன் இதழ்களை பிரிக்க அவள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியையே தழுவின. இறுதியில் தன் இதழ்களை அவன் விருப்பத்துக்கு விட்டுவிட்டு அமைதியாகிவிட்டாள். அவனது அணைப்பில் அவளது எலும்புகள் அனைத்தும் நொறுங்கி விடுமோ என்று கூட அஞ்சினாள் அவள்.
தானும் அவனை தழுவிக்கொண்டாள். அந்த முத்தம் முற்றுப்பெறாததாகவே போனது. ஒரு வழியாக தன்னை நிலைக்கு கொண்டு வந்தான் தருண். ஏ, என்னை ஏண்டி இப்படி ஆட்டி வைக்கிற? உன்கிட்ட மட்டும் என்னோட உணர்வுகள் எல்லாம் கட்டவிழ்த்து போகுதே. எண்ணியவாறு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டான். வெளியே கதவு தட்டப்படும் ஓசை கேட்ட பிறகுதான் தாங்கள் இருக்கும் இடம் அவர்களுக்கு நினைவே வந்தது. உன்னை யாரடி என் பின்னாடி வர சொன்னது? இப்போ பாரு. போலியாக அவளை கடிந்து கொண்டான். நான் உன்கிட்ட பேச வந்தேன். நீங்க தான் ரூமுக்குள்ள இழுத்து போட்டு நாவால் இதழ்களை ஈரப்படுத்தி காட்டவே அந்த அழகில் மேலும் மயங்கி அவளை நெருங்க முயன்றான். ஐயோ, என்ன செய்றீங்க? வெளியே கதவை தட்டுறாங்க, முதல்ல அதை பாருங்க, அவள் சொல்லவே ஜஸ்ட் எ மினிட். வெளியே அவர்களுக்கு குரல் கொடுத்துவிட்டு மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான். அங்கே சிம்பந்தி பையன் நிற்கவே அவனிடம் கையில் இருந்த துணிகள் அனைத்தையும் பில் போட சொல்லி கொடுத்துவிட்டு அங்கிருந்த மற்ற பையனை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அந்த நேரம் லயா அங்கிருந்து வெளியேறினாள். அதை உறுதி செய்த பிறகு மேலும் சில உடைகள் எடுத்து விட்டே அங்கிருந்து சென்றார்கள். அவனுக்கு வேண்டி அவளும் சில உடைகள் எடுத்து கொடுத்தாள். இருவருக்குள்ளும் இருந்த மெல்லிய இடைவெளி குறைந்தது. இந்த இனிய நினைவுடனே லயா சந்தோஷமாக கிளம்ப, மனதுக்குள் வன்மத்துடனும் வெளியே சாதாரணமாகவும் கிளம்பி கொண்டிருந்தான் தருண். கண்மணியும் வாசுவும் தங்களது தேனிலவு பயணம் வெற்றிகரமாக முடிந்த திருப்தியுடன் விவியோ படத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் புகைப்படங்களுடனும் கிளம்பினர். இந்தியாவில் இவர்களின் வருகை அறிந்து ஒரு பெரும் கூட்டமே காத்திருந்தது. அதில் பத்திரிகை அன்பர்களின் வருகை அதிகம்தான். அங்கேயே பேட்டி வேண்டுமென்று கேட்க, மாலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கிறதென்று வாசு பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். வெளிநாடு செல்லும் முன்பே படப்பிடிப்பு காட்சிகள் அனைத்தும் முடிந்துவிட்டபடியால் அந்த காட்சிகள் அனைத்தும் எடிட் செய்யப்பட்டு தயாராக இருந்தன. பாடல் காட்சிகள் மட்டுமே அதனுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே படம் இன்னும் 30 நாட்களில் வெளிவரும் என அனைவராலும் பரவலாக பேசப்பட்டது. அதிலும் ஷெட்டியின் படம் என்பதால் அது சரியான நேரத்தில் வந்துவிடும் என்பது அனைவருமே அறிந்த உண்மை. இருந்தாலும் சினிமா பற்றிய செய்தியை அறிய அனைவருமே கொஞ்சம் ஆவலாக இருந்தார்கள். லயா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தாள். எப்படியும் நீச்சலுடைய பற்றிய கேள்வி வரும் என்பது அவளுக்கு தெரியும். அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தான் தடுமாறினாள். தருணும் அந்த கேள்வியை நினைத்துதான் கோபமாக இருந்தான். முடிந்த அளவு பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். எடுத்த முடிவை எந்த அளவு செயல்படுத்த முடியும் என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரம் தருண் புதிய படத்தில் நடிக்கவும் புக் ஆகியிருந்தான். அதன் படப்பிடிப்பும் அடுத்த நாளே துவங்குவதாக இருந்தது. அதற்கு வேறு தயாராக வேண்டும். எப்பொழுதுமே இந்த அளவு அவன் டென்ஷனாக உணர்ந்தது இல்லை. அவன் வெறுத்த அந்த மாலை வேலையும் வந்தே விட்டது. அனைவரும் கிளம்பி அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து விட்டார்கள். படத்தின் இயக்குனர் தருண், லயா, ஷெட்டி, ஒளிப்பதிவாளர் என அனைவரும் ஒரே மேடையில் இருந்தார்கள். புது இயக்குனர் என்ற முறையில் கதிரவனிடம் படத்தையும் பற்றியும் அதன் கதையை பற்றியும் முதலில் கேட்டார்கள். ஷெட்டியிடம் புதிய இயக்குனரை எப்படி அறிமுகம் செய்தார்? கதையின் மேல் இருந்த நம்பிக்கையா, இல்லை என்றால் தருண் மேல் இருக்கும் நம்பிக்கையா என கேட்க, கதை மேலும் அந்த கதைக்கு தருண் தான் பொருத்தமாக இருப்பான் என்று கதிரவன் செய்த முடிவினாலும் ஏற்பட்ட கூட்டணி என்று கூறினார் ஷெட்டி. ஷெட்டி சார், வெளிநாட்டு படப்பிடிப்பில் நீங்கள் லயாவை தொல்லை செய்ததா வந்த கிசுகிசு பற்றி ஒரு நிபுணர் கேட்க, அதுதான் நீங்களே கிசுகிசுன்னு சொல்லிட்டீங்களே, பிறகு அதில் நான் சொல்ல என்ன இருக்கு, சாதாரணமாக சொன்னார். அப்படி அது கிசுகிசுவா இருந்தால் நீங்க ஏன் அடுத்த நாளே இந்தியா வந்துட்டீங்க? நான் ஒரு படம் மட்டும் தயாரிக்கல, ஒரே நேரத்தில் 3 படம் போயிட்டு இருக்கு. என்னால் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. புன்னகை மாறாமல் பதில் சொன்னார். தருண் சார், நீங்க சொல்லுங்க, புது இயக்குனர்கிட்ட எப்படி உங்களால் பொருந்தி போக முடிந்தது? அவரோட வேலை செய்தது உங்களுக்கு எப்படி இருந்தது?
எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. கதிரவன் நல்ல திறமையான இயக்குனர். சரியான விதத்தில் பிளான் செய்து படப்பிடிப்பை உரிய நேரத்தில் முடிச்சிட்டார். அதுலயே உங்களுக்கு அவரோட திறமை தெரியும். கதிரவனை தாங்கியே பேசினார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் முதலிலேயே படப்பிடிப்பில் பெரிய பிரச்சனை போல. முதலில் தாரா, பிறகு லயா. என்னதான் நடக்குது இங்க? ஹீரோயினை தேர்ந்தெடுப்பது தயாரிப்பாளரும் இயக்குனரும் தான். இதில் என் பங்கு எதுவும் இல்லையே. பொறுமையாகவே சொன்னான். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் நீங்க அவங்கள திருமணம் செய்ய கேட்டதாகவும் அதற்கு அவங்க மறுத்ததால் அவங்கள கலட்டி விட்டதாகவும் சொல்றாங்களே, இதில் எது உண்மை? இப்பொழுது நிஜமாகவே அவனுக்கு கோபம் வந்தது. அதை அடக்கியவாறே, அவங்கள படத்திலிருந்து தூக்கிக்கிட்டதால் வந்த கோபத்தில் தேவையில்லாம என்னென்னவோ சொல்றாங்க. அவங்க சொல்வதற்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. இதில் என்னோட பங்கு எதுவுமே இல்லை என்று அதோட முடித்து கொண்டான். அது எப்படி சார்? நீங்க சேர்ந்து நடிக்கும் எல்லா நடிகையுடனும் சேர்த்து பேசப்படுறீங்களே, உங்க ராசி என்ன கன்னி ராசியா? ஒருவர் கேட்க அங்கே பலத்த சிரிப்பலை எழுந்தது. உங்களுக்கு பரபரப்பான செய்தி வேணும், அதுக்காக நீங்களா எதையாவது எழுதுவீங்க. அதுக்கு எங்க ராசியெல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க? அவனும் அதே போல் பதில் சொன்னான். லயா மேம், நீங்க சொல்லுங்க. தருணோடு நடித்தது எப்படி இருந்தது? நல்ல அனுபவமா இருந்தது. தெய்வா இல்லாமல் அவளாக அளிக்கும் முதல் பதிலாகையால் அவள் குரலில் கொஞ்சம் நடுக்கம். நீங்க எந்த அனுபவத்தை சொல்றீங்க? ஒரு வக்கிரம் பிடித்த புத்திக்காரன் கேட்க அங்கே பெரிய சிரிப்பலை. தருண் கோபத்தை அடக்கம் பற்களை இருக்க கடித்து கொண்டான். தன் ஒரு சிறிய உடல்மொழி கூட பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்பது அவனுக்கு தெரியும். நான் தருணோட நடித்த அனுபவத்தை தான் சொன்னேன். நீங்க எதை கேட்டீங்க? புரியாமல் கேட்டாள். இதற்கெல்லாம் ஏன் பதில் சொல்கிறாய் என்பதை போல் ஒரு பார்வை பார்த்தான் தருண். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல கிராமர் வேடமென்று நினைக்கிறோம். ஏனென்றால் வந்த படங்கள் அனைத்தும் அப்படித்தான் இருந்தன. நீச்சல் உடையில் கூட. கேள்விகள் கேட்டவனின் சட்டையை பிடித்து சண்டை போட ஆத்திரமாக எழப்போனவனின் தோலை அழுத்தியது ஒரு கரம். வேகமாக திரும்பி பார்க்க அங்கே நின்று இருந்தான் வாசு. தண்ணீரை எடுத்து குடித்து தன்னை நிதானத்துக்கு கொண்டு வர முயன்றான். ஏன் நீச்சல் உடையில் நான் நடிப்பது என்ன புதுசா? நீங்க படத்துக்கு தேவையானதை மட்டும் கேட்கலாமே, எதற்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம்? தருண் காலை முதல் இங்கே வரும் வரை அளித்த அட்வைஸ் மலையிலும் கொடுத்த தைரியத்திலும் வந்த பதில்தான் இது. பதில் சொல்லிவிட்டு தருணை ஓரவிழி பார்வையாக பார்க்க அவனோ பார்வையாலே அவளை மெச்சினான். உங்க 2 பேருக்கும் காதல் என்று பேசப்படுதே, அவளிடம் கேட்க, எங்களுக்குள் காதல்னு நாங்க உங்ககிட்ட சொன்னோமா? எங்க வாழ்க்கைய உங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ முடியாது. இது எங்களோட வாழ்க்கை, எப்படி வாழணும்னு நாங்க முடிவு செய்கிறோம். தருண் அடக்கப்பட்ட கோபத்தில் சொன்னான். அப்போ உங்களுக்குள் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? நேரடியாக அவனிடமே கேட்டார்கள். எனக்கு முதலில் இதற்கு பதில் சொல்லுங்க. நானும் சங்கீதாவும் காதலிப்பதா எழுதுனதும் நீங்க தான். எனக்கும் தாராவுக்கும் காதல் கல்யாணம் பிரச்சனை அப்படின்னு எழுதுவதும் நீங்க தான். அதுதான் நான் எப்பொழுதுமே எதுவும் சொன்னதில்லை. நான் எப்போ என் வாயால சொல்றேனோ உண்மையான என் காதலாக இருக்கும். அதுவரை அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அப்போ நிஜமாகவே உங்களுக்குள் காதல் இல்லைன்னு சொல்றீங்களா? இதுவரை அப்படி சொன்னதாகத்தான் ஞாபகம். அவன் குரலில் அப்படி ஒரு எரிச்சல். பின்னர் எவ்வளவோ விஷயங்கள் அலசப்பட்டாலும் பிரச்சனை எதுவும் இல்லாமலே போனது. ஆனால் லயாதான் நொறுங்கி போனாள். அவள் மேல் காதல் இல்லவே இல்லை என்று அவன் அடித்து சொல்லிவிட்டானே. அதைவிட அவன் எப்பொழுது சொல்கிறானோ அதுதான் உண்மையான காதல் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அவளிடமோ தங்கள் காதலை பற்றி அவள்தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். தன்னிடம் அப்படி சொல்லிவிட்டு
இங்கே வந்து மற்றவர்கள் சொல்வதற்கு தான் பிணையாக முடியாது என்று சொல்லிவிட்டானே, இதை சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியுமா